இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, கேபேஜ் வச்சிருக்கிறேன் இதில. இதே நேரம் நல்லெண்ணெய் வச்சிருக்கிறேன். இதில வந்து கொஞ்சம் கட்டர் தூள் வச்சிருக்கிறேன் வந்து. அதாவது காஞ்ச மிளகாய சின்ன சின்ன வெட்டின தூள் வந்து இது உள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா, சின்ன சின்ன பீஸா வச்சிருக்கிறேன். இதில தக்காளி பழம் எடுக்க போறேன். இப்போ வந்து இந்த கேபேஜை வந்து வெட்டுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த முழு கேபேஜ்லேயும் செய்யலை. இதில் ஹாஃப் எடுத்து செய்ய போகிறேன் வந்து. நீங்கள் இந்த கேபேஜை வந்து இப்படியே ஹாஃபாயும் வச்சு வெட்டிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் அதை திருப்பி ஒரு ஹாஃபாக வெட்டி சின்ன சின்ன பீஸுகளாக வந்து எடுத்துக்கொள்ளுங்க வந்து. நானும் அதே மாதிரி வந்து ஒரு அரை இன்ச்சி அளவான பீஸை வந்து வெட்டி எடுக்கிறேன் வந்து. தண்டு மாதிரி வரும், அதை வந்து வெளியில் எடுத்துடுங்க. மற்றது எல்லாத்தையும் வந்து பிச்சு வடிவாக போட்டுக்கொள்ளுங்க வந்து. இப்போ மற்ற பீஸையும் வெட்டுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெட்டி எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு வந்து போட்டு வச்சு வடிவாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து இதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் விடுறேன். நீங்கள் என்ன விதமான ஆயிலும் விட்டுக்கொள்ளலாம் வந்து. இதில் வந்து இந்த சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கிற உள்ளியை வந்து இதில் போடுறேன். இதில் 30 கிராம் இருக்குது வந்து உள்ளி வந்து. அதை வந்து ஃப்ரை பண்ணுறேன் வந்து எண்ணெய் கொதித்ததுக்கு அப்புறமா போட்டு. இப்போ வந்து மெதுவாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ சில்லி ஃப்ளாக்ஸை வந்து போடுறேன். அதாவது மிளகாத்தூளை வந்து போடுறேன். இது சின்ன சின்ன வெட்டப்பட்டது வந்து மிளகாத்தூள், அதை வந்து போடுறேன் வந்து. அது 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் வந்து. இப்போ ரெண்டும் பொரிஞ்சு கொண்டிருக்கு. இப்போ வந்து நான் ஒரு சோஸ் செய்ய போகிறேன். இந்த 3 டொமாட்டோஸ்லேயும் தான் செய்ய போகிறேன் வந்து. இந்த 3 தக்காளி பழத்தையும் சின்ன சின்ன பீஸுகளாக வெட்டி இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன் வந்து. இதில் கிரைண்ட் பண்ணி எடுத்து அந்த உள்ளி அதாவது சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து பொரிஞ்சு கொண்டு இருக்கிற அதுக்கு வந்து போட போகிறேன். இப்போ வந்து இந்த பேஸ்ட்டு வந்து இதில் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன் வந்து. தண்ணி எதுவும் விடாமல் அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நான் தண்ணி எதுவுமே போடலை இந்த டொமாட்டோ வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து உள்ளி எல்லாம் பொரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு வந்து இந்த டொமாட்டோஸ் பேஸ்ட்டை வந்து போட்டுக்கொள்கிறேன் வந்து. இதை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வடிவாக சூடாக இருக்கும் வந்து. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வந்து 3லேருந்து 4 நிமிடங்கள் வந்து மூடி அவிய விட போகிறேன். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க மீடியம் ஹீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கவே தெரியுது, நல்லா கொதித்து வந்து நல்லா ஆவி பறக்குது வந்து. இப்போ வந்து சோஸ் நல்லா வத்திட்டுது பார்த்தீங்கன்னு சொன்னால். இப்போ நான் இதுக்கு பிளாக் பெப்பர் 1/4 ஸ்பூன் வந்து போடுறேன் வந்து. நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க மிளகு பவுடரை. இப்போ வந்து உப்பும் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை போட்டுக்கொள்ளுங்க கூட்டி குறைச்சி. சில பேர் உப்பு வந்து கூட சாப்பிடுவீங்க வந்து. உப்பு கூட சாப்பிட்றவ நல்ல டோசக்காரன்னு சொல்லி நம்ம வந்து. அப்போ உப்பை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வெட்டி வச்சிருக்கிற கேபேஜை வடிவாக கழுவி செய்துட்டு இப்போ நான் இந்த பவுலுக்கு வந்து போடுறேன். இதை வடிவாக கொட்டி போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வடிவாக எல்லா இடமும் அந்த சோஸ் பிறல்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து எல்லாம் பிரட்டிட்டு இப்போ மூடி அவிய விடுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திருப்பியும் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிடங்கள் திருப்பியும் வந்து மூடி அவிய விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தாள் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி போட போகிறேன் அந்த கேபேஜுக்கு. இப்போ இல்லை இறக்கும் பொழுது போட போகிறேன். நல்ல குட்டி பீஸாக வந்து வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் அந்த வெங்காயத்தாளை வந்து. நீங்கள் இந்த வெங்காயத்தாள் இங்கே வந்து ஸ்ப்ரிங் ஒனியன் சொல்கிறது, அது இல்லையான்னு சொன்னால் நீங்கள் லீக்ஸும் போட்டுக்கொள்ளலாம் வந்து. அது போட்டாலும் சுவையாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்து போட வேணும், அப்போ தான் அது நல்ல சுவையாக இருக்கும். நான் இதுன்னு அளவு சொல்லலை, நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி போட்டு டெக்கரேட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காகத்தான் போடுறது, பார்க்க க்ரீன் கலராக இருக்குமென்றதுக்காகத்தான் இதை வந்து போட்டுக்கொள்கிறேன்.
இப்போ வந்து கேபேஜ் நல்லா அவிஞ்சிட்டுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. எல்லா இடமும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த சோஸில் சேர்ந்து அவியக்க நல்ல ஒரு சுவையாக இருக்குமென்றதுக்காக. நீங்கள் இந்த ஸ்பூனால் வந்து அமர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேபேஜ் வந்து அவிஞ்சும் அவியாத மாதிரியும் இருக்கணும். ஆக நல்லா கரையணும்னு சொல்லி இல்லை, வந்து ஒரு மீடியமாக வந்து அது அவிஞ்சிருக்க வேணும். நல்லா கரைஞ்சி அதோட டேஸ்ட் வந்து வேறு விதமாக இருக்கும். இந்த சோஸோடு செய்து சாப்பிடக்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து லெமன் வந்து வச்சிருக்கிறேன். அதை வந்து அதாவது ஹாஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சு விடுறேன். வந்து ஃப்ரெஷ் லெமன் வந்து லெமனும் விட்டு சாப்பிடக்க நல்ல ஒரு சவராக இருக்கும் அந்த கேபேஜ் வந்து. இப்போ எல்லா இடமும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அந்த லெமன் ஜூஸ் வந்து எல்லா இடமும் பிறல்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. பார்க்கவே தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஒனியனை நான் வெட்டி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஒனியனை போடுறேன். வந்து வெங்காயத்தால் போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து அடுப்பெல்லாம் டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு போலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான கலர்லேயும் இருக்குது அந்த கேபேஜ் வந்து. நான் மேலுக்கு ஸ்ப்ரிங் ஒனியன் போட்டு டெக்கரேட் பண்ணி விடுறேன். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான கோவாவில் ஒரு சலாட் ஒன்று வந்திருக்கு. இதை சலாட்டுன்னு சொல்லலாம், கோவா கறின்னு சொல்லலாம். பார்த்தா நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. வந்து உங்களுக்கு உடனுமே செய்து சாப்பிடணும் போல இருக்கும். வந்து எல்லா வீட்லேயும் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் இது. வந்து இங்கே கோவாவில் என்னென்று கோவாவை சமைக்கிறேன்னு தெரியாமல் இருக்குன்னு சில பேருக்கு. வந்து இப்படி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோவாவை கண்டா விடவே மாட்டீங்க. வந்து உடனுமே கோவாவை வேண்டிடுவீங்க. அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். இது செய்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது இந்த சுவை. வந்து இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து அந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. புதுசாக பார்க்குற நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.